மறைந்த EVKS இளங்கோவனின் உடல் நாளை ராமாவரம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்று அவரது குடும்பத்தின் சார்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல் நாளை ராமாவரத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அடக்கம் செய்யப்படும், அதாவது மின் மயானத்தில் எரியூட்டப்படும் என்ற தகவலை EVKS இளங்கோவனுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நாளை மதியத்திற்கு பிறகு EVKS இளங்கோவனுடைய உடல் எடுத்துச் செல்லப்பட்டு ராமாவரம் மின் மயானத்தில் எரியூட்டப்படும் என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவன் இன்று காலை 10-12 மணிக்கு காலமாகியிருந்தார். EVKS இளங்கோவனுடைய உயிரிழப்பை தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாத காலமாக மணப்பாக்கம் ஞாத் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் மூலமாக செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு இயல்பு நிலைக்கு EVKS இளங்கோவனை கொண்டு வருவதற்கான தொடர் சிகிச்சையினை மருத்துவர்கள் வழங்கி வந்தார்கள். என்றாலும் வயோதிகம், இதய பகுதியில் ஏற்கனவே இருந்த பாதிப்பு, இயற்கையாக இதயம் துடிப்பதில் இருந்த பிரச்சனையால் அவருக்கு செயற்கை முறையில் இதயத்தை துடிக்க வைப்பதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் போன்ற காரணங்களால் EVKS இளங்கோவனுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அவருடைய உடல் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை 10-12 மணி அளவில் EVKS இளங்கோவன் உயிரிழந்ததை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் உறுதி செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலும் தற்பொழுது EVKS இளங்கோவனுடைய இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை பிற்பகலுக்கு பிறகு ராமாவரம் மின் மயானத்தில் EVKS இளங்கோவனுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்று உடல் எரியூட்டப்படும் என்ற தகவலை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் EVKS இளங்கோவனுடைய ஆதரவாளர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக நீண்ட காலம் இருந்தவர் என்பது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனங்களை சந்தித்த ஒரு காலகட்டத்தில், அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனை உள்ளிட்டவை எல்லாம் தீவிரமாக தமிழக அரசியல் களத்தில் எதிரொலித்த சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் EVKS இளங்கோவன். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு காங்கிரஸ் கட்சியில் துணிச்சலாக முடிவெடுப்பதற்கு பெயர் பெற்றவர் EVKS இளங்கோவன். காங்கிரஸில் பல்வேறு தரப்பினருக்கும் ஆதரவாளர் வட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் EVKS இளங்கோவனை பொறுத்தவரை துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர். திமுக, அதிமுக என்று இரண்டு கூட்டணியிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் துணிச்சலுடன் தனித்து நிற்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கான கட்டமைப்புகள் இன்னும் பலமாக இருக்கின்றது என்று நம்பிக்கையோடு தொண்டர்களுக்கு உறுதியளித்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் EVKS இளங்கோவன். பாரம்பரியமான செல்வாக்குமிக்க அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதையும் கடந்து காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் மதிக்கக்கூடிய விதமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று அனைத்து மட்டத்திலும் தனக்கென ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலையை உருவாக்கி அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு தீவிரமான செயல்பாட்டாளராக தன்னுடைய இறுதி காலம் வரை இருந்தவர் EVKS இளங்கோவன். அவருடைய உடல் நாளை சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது.